ஹலோ காய்ஸ் சரண்யா நான் தான் உங்கள் லவ்லி எல்லாரும் பிறகு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிமினோட ஃபிஃப்த்தை பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் 18. லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, நீங்களும் ஜிமினும் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சமாதானமாக இருப்பீங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துக்கலாம். நார்மலாக எப்படி ஒரு பாஸ் ஸ்டாஃப் இருப்பாங்களோ நார்மலாக பேசிக்கலாமே தவிர அந்த மாதிரி நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணியிருந்த மாதிரி எதுவும் இருக்க வேண்டாம். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி எதுவும் இருக்க வேண்டான்ற மாட்டு கேஷுவலாக உங்கள்கிட்ட பேசுவேன். அதாவது மூஞ்ச காட்டாமல் நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி முடிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ நம்ம இப்போ அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வந்து மீட்டிங் தானே நெக்ஸ்ட் டே. ஸோ வந்துட்டு மீட்டிங் எல்லாேருக்கும் வந்துட்டு கிளம்பிட்டு இப்போ அப்படியே தான் மீட்டிங்க்கும் போயிட்டீங்க. இப்போ அந்த மீட்டிங் வந்துட்டு நல்லாவே போகுது. எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பேர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்கள் குரூப்பில் வந்துட்டு இது யார் ஆகாஷும் ஜோனும் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜாரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் வந்துட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து ரக்ஷு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துச்சு பண்ணிட்டாள். ஏன்னா அவள் கொஞ்சம் ப்ரிஃபராக இருப்பாள். ஸோ வந்துட்டு ப்ரிப்பராக இருந்தனால அவள் வந்துட்டு பண்ணியிருப்பாள். ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லாவே அந்த மீட்டிங் போயிருக்கும். இப்போ வந்துட்டு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாமே வந்துட்டு அந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னே வெளியே வந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. இது ஒரு ஈவினிங் போல் இருக்கும். ஈவினிங் போல் இப்போது எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வரலாம் அப்படிங்க மட்டும் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா எப்படியும் நைட்டு தானே தூங்குவாங்க. அது வரைக்கும் சும்மா சுற்றிட்டு இருக்கணும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சரி அப்படின்ட்டு எல்லாம் ஆளுக்கு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ரக்ஷு சாரா கூட அவங்க தனித்தனியாக போயிருப்பாங்க. அதான் ஆகாஷ் ஜோனுன்ட்டு 2 பேரையும் பிடிச்சிட்டாங்கல்ல அவங்கவுங்க ஆளாக. ஸோ அதனால் அப்படியே தனித்தனியாக எல்லாம் பிச்சுட்டு போயிட்டு ஜோன் தான் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஜாரா வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். கையை பிடிச்சி எடுத்துகிட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வேகமாக எடுத்துகிட்டு போயிருப்பா. ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவங்க எல்லோரும் அப்படியே போயிருப்பாங்க. நீங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே வந்துட்டு எமி வந்துட்டு நான் கூட வரேன், நம்ம எங்கன்னா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாள். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி போகலாமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்களா ஏன் நான் வரக்கூடாதா? தனியாக தானே நானும் இருக்கேன், நம்ம 3 பேர் போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ எம்மியும் வந்துட்டு ஷாக்காகி பார்ப்பாங்க. சரியா இவன் எப்படி இப்படி நார்மலாக பேசுகிறா அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டுப்பா. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? நத்திங்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படி சிரிச்சுட்டு அப்படி மழுப்பிட்டு அவங்க கூட அப்படியே வந்துருப்பா. சரி இப்போ அப்படின்னு 3 பேர் வந்துட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி இப்போ அப்படியே வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு நல்லா ரைடெல்லாம் வந்துட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் எமியும் தான் குதிச்சிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவருக்கு ரைடெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி. ரைடெல்லாம் போகணுன்னா அவ்வளோதான் மனுஷன் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவார். ஸோ அதனால் ரைடு வரமாட்டேங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி நிற்கிறீங்க, வரலையா ரைடுக்கு? இல்லை அது பயமா உங்களுக்கு? பயமா? சே பயம்லாம் எனக்கு இல்லை. அது அப்புறம் என்ன சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு தான் கூப்பிட்றா வேணும்னே கூப்பிட்றா, என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்க்கிலேயே முடங்குறாரு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் தான் ஆல்ரெடி அவர் லவ் பண்ணிப்பீங்கள்ல, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுமே அவரை பற்றி. ஸோ அவருக்கு நான் ரைட்னா அலர்ஜிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் பயப்படுவாருன்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்றீங்க. அவர் வேணே வம்புழுத்து கூப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படி சொன்னால் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு பயம் இல்லைன்ட்டாரா, சரி வாருன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். இப்போ வந்துட்டு ஒரு ரைடு போகிறீங்க. அது அப்படியே ஒரு மாதிரி தலைகீழெல்லாம் சுற்றிட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி தலைகீழ விழுந்து சுற்றும். இந்த கிளாக் வைஸ் அப்படி சுற்றும் அந்த ரைடு. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்காரு, நீ இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு மட்டும் அவர் மனசுக்குள்ளே அப்படியே கதறாரு. இங்கே எமி வந்துட்டு அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. நீங்களும் அதே தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு லைனில் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நான் எப்படா வர்றது, எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி என்னை கொல்லாமல் விட மாட்டேங்க, நான் கண்டிப்பாக கீழே வரும்போது பணமாக தான் வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படி பயந்துட்டுருக்காரு. வெளியே எனக்கு காட்டிக்காமல் வரப்பா நிற்கிறாரு மனுஷன். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்ன சார் மூஞ்சில் மரண பயம் தெரியுது? என்ன இல்லை பயப்படுற மாதிரி தெரிஞ்சதாக தான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பயப்படலாம் இல்லை. நீ கொஞ்சம்
வாய மூடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டாரு. அவங்கள பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டாரு. இப்போ அப்படியே லைன்லாம் போயிட்டு இப்போது எல்லோரும் போயிட்டு உட்காரணும். ஸோ போயிட்டு அவங்க சீட்டில் அப்படி உட்காடுறீங்க. அதாவது எப்படின்னா எமி, நீங்கள், அடுத்து ஜிம்மின்னு அவர் அப்படியே உட்காந்துட்டு அந்த பெல்ட்டெல்லாம் போடுவாங்களா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இப்படி லாக் பண்ணி விட்றாங்க. ஜிம்மின் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு அந்த இதை. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரிட்டு. அங்கே எம்மியில் அப்படியே ஊன்னு கத்திட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக நீங்களும் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றி ஆட ஆரம்பிக்குது. ஜிமின் அப்படியே பயந்துட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு அப்படியே கடவுளை தான் கூப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஐயோ அப்படின்ட்டு. ஐயோ காமெடியாக வேறு இருக்கு. உங்களுக்கு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறுதா. அவங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு முறைக்காரு, தெரிஞ்சே நீ இழுத்துட்டேன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே முறைச்சிட்ருக்காரு உங்களை. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பார்த்து அப்படியே சிரிக்கிங்க, அப்படியே பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு கத்துறீங்க. அவ்வளோ ஒரு பக்கம் கத்துறா. அது வேகமாக ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இதை. அது வேகமாக சுற்ற ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப்படியே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக போய்ட்டுருக்காங்க. ஜிமின்னு என்னை காப்பாற்ற மாதிரியாத்தா அப்படின்னு கடந்து கத்துறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமாக பயந்துட்டாரு. அந்த மாதிரி கத்துறாரு கடந்து. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. ஐயோ என்னது இந்த மனுஷன் இப்படி கத்துறான்னு சொல்லி செம்ம சிரிப்பு உங்களுக்கு. அப்படியே சரியான சிரிப்பாங்க. எம்மியும் ஒரு பக்கம் அந்த சிரியை சிரிச்சிட்ருக்கா. அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. அவர் ஒரு பக்கம் அழுக, நீங்கள் ஒரு பக்கம் சிரிக்க. அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. அவர் அங்கே அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட மயங்கிடுவார். அந்த லெவலுக்கு போயிட்டார். அந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணோம். ஒரு பக்கம் போயிட்டு அப்படியே ஓரமாக வாமிட் பண்ணிகிட்ருக்காரு ஜிமின். அப்படியே தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்டு பின்னாடி அவர் முதுகில் வந்து தட்டி கொடுத்து தண்ணி கொடுக்குறீங்க. அவர் அப்படியே வாயெல்லாம் கொப்பிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இதுக்கு தான் சொன்னேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுபடியும் வாமிட் எடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே சிரிக்கிறீங்க. ஆனால் அதை அப்படியே வெளியே காட்டினா கண்டிப்பாக திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயே அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. எம்மியும் அப்படி வாயை மூடிட்டு சிரிச்சிட்ருக்கா. பாவம் அந்த பிள்ளையும் எவ்வளவோ சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு முடியலை. அவள் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கேன், நீங்கள் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்க. அந்த மனுஷன் காண்டாயிட்டாரு. என்ன மாற சிரிச்சிட்ருக்கீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே திட்டிட்டு அங்கே வந்துட்டு அவருக்கு அப்படியே வந்துட்டு வாமிட் வந்துட்டே இருக்குது. வாமிட் பண்ணிட்டே இருக்காது. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காது. என்ன இப்படி டயர்டாகிக்கிட்டீங்க, எனக்கு தெரியாது, எதாவது சாப்பிட்ணும், என்னால் முடியாது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே கிறங்கிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டு போகிறீங்க. அப்படியே கொஞ்சம் வீக் ஆகிட்டாரா. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு ஹேண்டை வந்துட்டு ஒரு பக்கம் எம்ஏ பிடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் நீங்கள் அப்படி உங்கள் ஷோல்டர்கிட்ட போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தான் கூட்டு போகிறீங்க. ஏன்னா மனுஷன் அப்படி கைத்தாங்களாக கூட்டு போகிற அளவுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டார். அப்படியே போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே உட்கார வச்சுட்டு ஆளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஏதோ சாப்பாடு மாதிரி அதுமாரி ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ வாங்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேறு சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இப்போ கெதி ஆகிட்டீங்க. ஸோ ஓகே இப்போ வாங்க அடுத்த ரைடு போவோம் அப்படின்னு சொல்லவும் வந்து ஜிம்மினா அடுத்த ரைடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. இங்கே வந்து எம்மிலாம் சிரிக்கிறா. சரி சார் நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க, நாங்கள் வேறு ஏதாவது ரைடு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் உட்கார வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி போயிட்டு நிறைய ரைடு போகிறீங்க. அவ்வளோ ஜாலியாக அப்படியே ரொம்ப ஜாலியாக போகுது. நீங்களும் எம்மியும் அவ்வளோ ஃபன் பண்ணுறீங்க. எம்மி கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டீங்க. எம்மியும் உங்கள் கூட ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸே அந்த அளவுக்கு இருந்திருக்காது. நீங்கள் தான் ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அவங்க கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவளை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த கேண்டீனுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்க. வந்து பார்த்தா ஜிம்மின் அப்படியே இல்லை டேபிளே அப்படி படுத்து கிடக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி. நீங்கள் அப்படியே போயிட்டு சார் அப்படின்ட்டு டேபிள் தட்டுறீங்க. அவர் அப்படியே வச்சு பார்க்காரு. இப்போ என்னம்மா உங்களுக்கு வேணும்? என்னால் முடியாது, நான் வேறு ரைடு வரமாட்டேன். இல்லை சார் டான்ஸ் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. டான்ஸா? என்ன டான்ஸு? டிஸ்கோ அங்கே இருக்குதே அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அதாவது லைட்டெல்லாம் செட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு கிளப்பு மாதிரி இருக்கும் போல் டான்ஸ் ஆடலாம். அங்கே வந்து பாட்டெலாம் போட்டு விடுவாங்க. ஒரு மாதிரி ஜில்லுன்னு அந்த பிளேஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு இல்லை எனக்கு ஆடலாம் வராதுமா, என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி படுக்காரு. நீங்கள் வந்துட்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலாமல் இருக்கீங்க. என்னவோ தெரியல அந்த மனுஷன் உங்களுக்கு அப்படியே கப்பிச்சுக்கொண்டு அடங்கிட்டு அப்படியே எழுந்துச்சி வந்துட்டார். எம்மையும் அப்படியே பார்க்குறதுக்கு என்ன இவன் மிரட்டெல்லாம் செய்கிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் நேற்று அப்படின்னு மட்டும். ஏன்னா அவர் மாடிக்கு வந்துருப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சரிங்கன்னு பார்க்கறதுக்காக. ஆனால் அப்போ பார்க்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் நின்றுருப்பீங்க, ஜிம்மின் ஒரு பக்கம் நின்றுப்பா. அப்படி தான் பார்த்துப்பா 2 பேரையும். அந்த டைமிங் வந்துட்டு அவள் பார்த்து போயிருப்பா. சரி ஓகே 2 பேரும் நார்மலாக தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடிக்கு இறங்கி போயிருப்பா. ஸோ அதனால் அவள் வந்துட்டு தெரியும் 2 பேரும் அப்போ நேற்று பேசியிருக்காங்க அப்படின்னு மட்டும் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு
இப்போ அப்படியே தான் போயிட்டு டான்ஸ் இதுக்கும் போயிட்டு அந்த டிஸ்கோவுக்கும் போயிட்டு 3 பேரும் அப்படி செம்ம வைப்பில் ஆடிட்டுருக்கீங்க. நீங்களும் அந்த ஆட்டம் ஆடுறீங்க. பட் ஜிமி நான் ஆடையே இல்லை, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி ஆடிட்டுருக்காரு. நீங்கள் அப்படி பார்த்துட்டு ஹலோ ஆட தெரியுமா இல்லையா, எதுக்கு இப்படி ஆடிட்டுருக்கீங்க, ஏதோ சொங்கி மாதிரி, ஒழுங்காக ஆடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாரை பார்த்து ஆட தெரியுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஏதோ ஆகி போயிட்டாரு போல். அப்படியே போயிட்டு அதில் வந்து ஏதோ ஸ்டேஜ் மாதிரி லைட்டாக அப்படி கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அங்கே நேரம் போயிட்டு மனுஷன் அந்த ஆட்டம் ஆடுறாரு பொழுது பாட்டுக்கு. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. யாஹூ பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. நீங்கள் அப்படி பேர்னு பார்க்குறீங்க, என்னோட இந்த ஆட்டம் ஆடுவான்னு தெரியும், இந்த அளவுக்கு ஆடுவான்னு எனக்கு தெரியாது அப்படி மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நீ அப்படிதான் வா எவ்வளோ அழகாக ஆடுறாருல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வாயை பண்ணிட்டுருக்கா. நீங்கள் வாயை முடிட்டு கொசுப்போது அது ஏன் ஆளு வாயை மூடிட்டு இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு எதுவும் ஓலா ஏமா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, அதுக்குன்னு ஏன்னா நீ கொத்திட்டு போகலாம் பார்க்குறியா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவள் வந்து அப்படி பார்த்துட்டு ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவளும் நான் ஒன்று தூக்கிட்டுலாம் போகலாமா, அவங்க ஆள் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி போய் சிரிச்சுட்டு அவ்வளோ அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு வைப் பண்ணா. நீங்களும் கிளம்பி ஆடிட்டுருக்கீங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து செம்மையாக வைப் பண்ணி ஆடுறீங்க. ஜிமினிக்கு அந்த வைப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இந்த அளவுக்கு இருந்து ரொம்ப வருஷம் நிலாவால் அந்த சந்தோஷம் எல்லாமே வந்துட்டு போயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப ஜாலியாக வந்துட்டு உங்க கூட என்ஜாய் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நல்லா 3 பேர் அப்படியே வைப் பண்ணிட்டு இப்போ வெளியே வரீங்க. ஓகே இப்போது நெக்ஸ்ட் ரைடு போகிறோம், ரோலர் கோஸ்டர் போகிறோம், போகலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் பக்கத்து ரோலர் கோஸ்டர் ஐயோ முடிய நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அழுறாரு. நீங்களே அவர் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறீங்க. அவர் நான் வரமாட்டேன் நீ விட்டு தொலைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் டீ போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் முடியாது விடுங்கடி கையை விட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வந்து டீ போட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஃபீலிங்லாம் வந்துட்டு அவர் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எம்மியும் அதை கண்டுக்கல, நீங்களும் அதை கண்டுக்கல. வந்து தான் ஆகணும், டீ போட்டதுக்கே நீ வந்து தான் ஆகணும்டா அப்படின்னு மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போயிட்டு எப்படியே உட்கார வச்சிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் ஜிம்மி உட்காந்துருக்காரு. எம்மி வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருப்பா, அவன் பக்கத்தில் வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஸோ வந்து அப்படியே தான் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு மரண பயத்தில் இருக்கிறார். கண்ணில் அவ்வளோ பயம் தெரிகிறது. அப்படியே வந்துட்டு டைட்டாக அந்த சீட்டை அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எதுக்கு தான் இவ்வளோ பயப்படுற, எது மரியாதைலாம் போயிடுச்சு. ஆமாம் அவனுக்கு மரியாதை ஒன்று தான் கேடு. எப்படி பார்த்தாலும் நீ என் மாமா பையன் தானே, இப்போ பாஸ் அவனும் இருக்காது, நம்ம வெளியே சுத்த தானே வந்திருக்கோம், அதனால நீ இப்போ பொண்ணு பேசுவேன் கண்டுக்கூடாது. என்ன நான் பேசக்கூடாதா அப்படி? இல்லையே பேசலாம், உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆமாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப உரிமை கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பழசு வரை கிளறீங்களா. அவர் வந்து இப்போ எதுக்கு பழசெல்லாம் சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு. நீங்கள் ஒரு பக்கம் கத்திங்க. முன்னாடி இருந்து எம்மி கத்துறா, வாயை மட்டும் சும்மா இருங்கய்யா, எதுக்கு எப்படி கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறா. என்ஜாய் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இதை வந்துட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறா. அந்த வியூ வந்து நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் போகலை, அதை ஸ்டார்ட் பண்ணல, அது வந்துட்டு இன்னும் போகாமல் தான் இருக்குது, மூவ் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த உயரமாக இருக்கிறனால அந்த இடத்த அப்படி சுற்றி பார்க்கும்போது அழகாக தெரியுது அந்த வியூ. பக்கத்தில் வேறு ஒரு ஸ்டேஞ்சர் உட்காந்துருக்காரு. அவர் வேறு ஒரு மாதிரி உயிரை கையில் பிடிச்ச மாதிரிக்கு தான் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. அவள் பார்க்குறேன் இந்த ஸ்டேஞ்சர் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு ஜேகே. ஓகே ஜேகேவுமே கிட்டத்தட்ட ஜிமினோட ஃப்ரெண்டு தான். அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பார். அவங்களாம் தனியாக விட்டு கலந்து போயிருப்பாங்க. இவர் வந்துட்டு தனியாக மாட்டியிருப்பார். அவங்களும் ரோலர் கோஸ்டர் தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் பார்த்தா அவங்க ஏறிக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் ஏறியிருப்பார். பாவம் தனியாக கொத்து விட்டாங்க. அவர் வந்து ஏன்டா இப்படி தனியாக கொத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க மட்டும் அவர் ஒரு பக்கம் கதறாத குறைக்கி அந்த பக்கம் ஜேகே கொத்துட்ருக்காரு. இங்கே சார் அப்படி கொண்டு பார்த்துட்ருக்கா. ப்ரோ எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, கேஷ் விளையாடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் வந்து ப்ரோவா வாயை உடச்சேன் ப்ரோ சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவன் இது வாயை உடைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. நான் ஒன்றும் பயப்படல, நீ மூடிட்டு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை இப்படி ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கோவமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
பயம் இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கல. அப்படியே நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. அவன் வந்து பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு சரி ஏதோ ஒன்று போய் தண்டா அப்படின்னு மட்டும் அப்படியே உட்காந்துட்டா. இப்போ அப்படியே தான் டைம் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு பயந்துட்டே உட்காந்துட்ருக்காரு ஜிம்மின்னு. நீங்கள் வந்துட்டு இப்போது அந்த மூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே செம்மையாக கத்த ஆரம்பிக்கீங்க. முன்னாடி எமியும் அந்த கற்று கத்துறா, ஜேகேலாம் செம்ம கத்துறாரு. அவர் அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா பாதிலே எமி பேன் வாங்கிடுச்சு பயத்தில். இங்கே ஜேகே வந்து பார்க்குறாரு, என்ன பார்த்து பயப்படுறேன்னு சொன்னால் இவன் என்னன்னா இப்படி மயங்கி கிடக்குறா அப்படிங்க மாட்டு. அவர் ஒரு பக்கம் வந்துட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா மயங்கிருக்காது கீழே கீழே விழுந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேண்டை அப்படி பிடிச்சிருக்காரு கொஞ்சம். அவர் ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. மனுஷன் ரைடுனா சும்மாவா அப்படி என்ஜாய் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. செம்ம ரைடு. நீங்களாம் ஏன்னு கத்தி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஜிமின் கதறாரு, கடந்து என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கத்துறாரு. நிப்பாட்டுங்க ஸ்டாப்னு சொல்லி கத்துறாரு கடந்து. நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கத்துறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ ஹேண்டை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குவீங்க. அதை வந்து அப்படி பார்க்காது, இன்னும் ஹேண்டை பிடிக்கிறாங்க மட்டும். பயப்படாத, அப்படியே பாரு எல்லா இடத்தையும். அது சுற்றும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீ இப்படி கத்தாட, ஹூன்னு கத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன இந்த ரைடுலேயும் எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே பார்க்காரு. அது வியூ நல்லா தான் இருக்குது. அது போகும்போது அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் மனுஷன் பயப்படுறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆன்னு கத்துறாரு, கலந்து பயங்கரமாக கத்துறாரு. நீங்கள் வந்து அப்படி சிரிச்சுட்டு அவர் ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் எல்லாேருக்கும் வந்துட்டு அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. முடிஞ்சிருக்கும். அதாவது அந்த ரைடு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லோரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ எமி வந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கும். இப்போ வந்து ஜேகே வந்து எழுப்புறாரு. ஓய் ஏம்மா அந்த பொண்ணு எந்திம்மா, நீ எந்திச்சா தான் நான் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுறேன். ஏன்னா அந்த பக்கம் தான் இறங்கணும். ஸோ அவள் நவுண்டா தான் இவரே இறங்க முடியும். அவள் இப்போ தண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்னாச்சு? பாதி பரலோகம் போயிட்டு வந்துட்டியா? என்னாச்சு இறங்க, முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் வந்துட்டு அப்படியே தலையை சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டா கீழே. இப்போ ஜேக்கும் அப்படி இறங்கிட்டு அதனால் பாரு என்ன பற்றி கேட்குது, பயப்பட்டுவீங்களான்னு பயந்து மயங்கி விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டே அவர் போய் போயிட்டார். அவன் அப்படியே பார்க்குறேன், இன்னும் திட்டிகிட்டே போகிறான் அப்படின்னு மட்டும் பார்த்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜிம்மினும் நீங்களும் அப்படியே இறங்குறீங்க. இப்போ பார்த்தா உங்கள் ஹேண்டை நீங்கள் டைட்டாக வந்துட்டு பிடிச்சிருப்பீங்களா ஒரு ஹேண்டை. ஸோ அப்படியே தான் இருக்குது. இன்னும் நீங்கள் விடவே இல்லை, அவரும் விடலை. நீங்கள் இன்னும் அது ரியலைஸே பண்ணல. 2 பேரும் அப்படியே இறங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஐயோ எனக்கு தலை சுற்றுதே அப்படின்னு ஒரு பக்கம் ஜிம்மின் வந்துட்டே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ எம்மி பார்க்குறா, என்னப்பா கையை கோத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு கையை கோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு கையை விட்டுட்டீங்க. அவரும் அப்படியே விட்டுட்டாரு. ஏன்னா நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணல 2 பேரும் கையை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நார்மலாக தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படி விட்டுட்டு அது ஒன்றும் இல்லை, அவர் பயந்தாரா தான் ஹேண்டை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறா. நீங்கள் வந்து பயந்தாரா அதனால பிடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க முன்னாடி. அவள் அப்படியே உங்கள் பின்னாடி வரா. பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு யாரையோ ஒருத்தர் பார்க்காரு. ஜேகே இருக்கார்ல, ஜேகே வந்துட்டு பார்த்தேன். ஸோ ஜேகே வந்துட்டு ஜேகே ஜிம்மின் நீ என்னடா பண்ணுறீங்க? நான் இங்கே ஒரு ஒர்க் விஷயமா வந்தேன்டா, மீட்டிங் இங்கே தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க, அதனால் இங்கே வந்துருந்தேன் கம்பெனி விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி மச்சான் எப்படிடா இருக்க, பார்த்து வர ரொம்ப வருஷம் ஆகுது. நல்லா இருக்கேன், நீ இங்கே இருந்தால் எப்படி தெரியும்? நான் இப்போ தானே வந்தேன், நான் கொரியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன்டா. நான் இது கொரியாவிலேருந்து வந்தியா? ஆமாம், நான் வந்துட்டு இங்கே தான் இப்போ தான் வந்தேன். ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி தானே நான் இங்கே வந்தேனே. நான் இங்கெல்லாம் செட்டில் ஆகலை. 7 டேஸ்க்கு முன்னாடி தான். என்ன விஷயமா? நானும் ஒரு ஒர்க் விஷயமா தான் வந்தேன். அப்படியே சும்மா இருக்கிற டைமுக்கு எதுக்கு சும்மா இருக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே அந்த வெளியே அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா பரதேசியும் என்னை கழட்டி விட்டு போயிட்டானுங்க. நான் தனியாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என் பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் மச்சான், சரியான பைத்தியம். என்னை பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது மாதிரி வந்துச்சு. எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் பார்த்து எம்மியை பார்த்து சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அவர் எப்படி பார்க்க உனக்கு பக்கத்தில் எந்த பொண்ணு அப்படின்னு மட்டும் அவரும் அப்படியே அதை கேட்டு சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போ நீங்களும் எம்மியும் வந்துட்டு வந்திருப்பீங்கன்னு அந்த மனுஷன் எனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருப்பீங்க. பார்த்தா ஜிம்மி வந்து இங்கே ஜேக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ எம்மியும் பார்த்துருப்பான், இன்னும் பாஸ் இந்த மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பா. இப்போ ஜேக்கம் பார்த்துட்டு இந்த பொண்ணு தான்டா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எம்மியை தான் அப்படி காட்டுறாரா அவர். அப்படி பார்த்து எம்மி நீ மயங்கிட்டியா? இது சார் அது வந்துட்டு ஆமாம் சார்
அது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சா அதில் பயந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஜிமின் சிரிக்காரு. இப்போ ஜேகேவும் வந்து அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எம்மி வந்து அப்படி பேனு பார்க்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அதான் ஜிமின் வந்து சொல்கிறாரு, இவன் என் ஃப்ரெண்டு தான், என் பேர் ஜேகே. நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் நான், ஜேகே, அப்புறம் டேன் 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு எம்மிக்கு இப்போ தான் புரியுது, ஓ ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வந்துட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஈவினிங் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ கடை தெரு மாதிரி போதும் இங்கே ரைடெலாம் போனது. ஏன்னா அவருமே நிறைய ரைட் போயிருப்பார். ஐ மீன் ஜேகே நிறைய ரைட் போயிருப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கட்டி விட்டு போயிட்டாங்கன்னா, சரி அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் போட்டுட்டு நான் தனியாக என் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தன் வந்திருக்கான், அவங்க கூட கொஞ்சம் அவுட்டிங் போகிறேன், நீங்கள் வேறு வந்துட்டு ஹோட்டல் போயிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சும்மா அந்த நிறைய அந்த சொல்லியிருப்பேன்ல அந்த சைடு ரோடு பக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும், சின்ன சின்ன கடைங்களாம் போட்டிருப்பாங்களா, அழகழகாக நிறைய திங்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி போட்டிருப்பாங்களா. ஸோ ஷாப் அந்த மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா தான் மறுபடியும் போகிறீங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி போனாலும் அந்த ஆசைலாம் தீர மாட்டேங்குது. அங்கே போயிட்டு எத்தனை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறது. ஸோ நீங்களுமே இப்படி ஜாலியாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க, பின்னாடி ஜேகேயும் ஜிமினும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே பார்க்காரு, ஜேகே பார்த்துட்ருக்காரு, ஜேகேயும் இப்படி ஜிமினை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜேகே வந்து அப்படி கேட்காரு, மச்சான் அது ஒயன் தானே உன் அத்தை பொண்ணு, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல, ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் வந்தியா? இல்லை உனக்கு தெரியாதா எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு. இது டைவர்ஸ் ஆச்சா? ஏன்டா? அது அது பிரச்சனை ஆச்சுடா கொஞ்சம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமினும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜேகே செம்ம காண்டாயிட்டாரு. நீ என்ன மனுஷனாடா பைத்தியம், இருக்கிறத விட்டுட்டு இல்லாதவனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, ச்சே இப்போ வந்து கொஞ்சமாக திருந்தினே, அது விட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டுருக்காரு. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எது கரெக்ட் பண்ணணுமோ அப்படின்னு. ஆமாடா எப்படியாவது அவளை வந்துட்டு மறுபடியும் ஒன்று லவ் பண்ண வை, எப்படியாவது மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கோவல அப்படின்னு சொல்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாது, ஆல்ரெடி நாங்கள் மேரிட்டாங்க, பரவாயில்ல அந்த அந்த இதை கிழிச்சு போட்டேன்னா அப்புறம் உங்கள் டைவர்ஸ் இது வந்துட்டு செல்லாதுல்ல, எப்படியாவது அந்த ஃபார்ம் அப்படி கிழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை நான் ஆல்ரெடி கிழிச்சு தூக்கி போட்டுட்டேன், இருந்தாலும் இவளை எப்படி நான் சமாளிக்கிறது, இவ ஒத்துக்க மாட்டாளே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து ஜேகே வந்து கேட்காரு, உனக்கு இப்போ எனக்கு பிடிச்சிருக்கா? அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அவள் இல்லாமல் ஒவ்வொரு நைட்டும் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? ஆமாண்டா, அவள் எப்போவுமே எனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட எப்போவுமே துணையாக இருந்திருக்கா. நான் நிலாவை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுவது கூட என்கிட்ட இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக என்னோடய ஹெட்டரை பண்ணி எனக்கு சமாதானம் சொல்கிறது எல்லாமே அவள் தான்டா. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த டைமிங்கில் அவள் இல்லைங்கிறப்போ என்னால் அதை சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ எப்படியோ அவளோட கொஞ்சம் கோவத்துலேருந்து குறைச்சிருக்கேன், காம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நான் அப்படியே விட்டுட்டு இருக்க விரும்பலை, எப்படியாவது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மாற்றி என் கூட அவளை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தப்பாரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்புறம் ஒரு குழந்தையும் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்து அப்படியே சிரிக்காரு. போடாடே இன்னும் நாங்கள் சேரைக்கே வழியில் இல்லை, குழந்த வரையா அப்படின்னு மட்டும் ரொம்ப சிரிச்சுட்டு போகிறாரு. இப்படியே 2 பேரும் ஜாலியாக அப்படி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே தான் கடத்துறதுக்கு போயிட்டு இந்த சின்ன இந்த எப்படி சொல்கிறது ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சுல, ஸோ சாப்பிட்டுட்டு எப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பெரிய ஹோட்டல்லாம் போகல, இது உங்கள் ஐடியா தான், ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே அடம் பிடிச்சி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு அங்கே உட்கார அங்கே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றீங்க, வாங்கி அப்படி நின்று சாப்பிட்ற மாதிரி தான், உட்கார வைக்கலாங்க ப்ளேஸில், ஸோ நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே 4 பேருக்கு ஒரு பிளேட்ஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே எப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே பற்றி எம்மிக்கும் நிறையா தெரியுது, எம்மியை பற்றி ஜேகேக்கும் நிறையா தெரியுது, இந்த மாதிரி போகுது. ஏன்னா அவங்க நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐ மீன் லவ்வர் அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியாக அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்ககிட்டையும் ஜேகே வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டாரு, உங்கள்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு, நீங்களும் இப்போ ஜிமின்ட்டு நல்லாவே நார்மலாக பேசுகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அப்படியே டைம்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்புறோம், டைம் ஆச்சு, இப்போது நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இப்போ கிளம்புறீங்க. ஜேகேவும் ஓகே சரிடா நானும் ஹோட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாய் சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிட்டார். இப்போ இன்னொரு டாக்ஸி புக் பண்ணி நீங்கள் 3 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ ரூமுக்கு போயிட்டு அப்படியே தான் நீங்கள் போயிட்டு அப்படியே
குப்புன்னு அப்படி போய் படுத்துட்டீங்க. அப்படியே பொத்துன்னு போயிட்டு உங்கள் பெட்டில் போய் படுத்துட்டீங்க. பார்த்தா பக்கத்தில் அங்கே தான் ரக்ஷும் சாராவும் அப்படி படுத்திருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அப்படி படுக்கவும் எமி வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எமி சொல்கிறா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆமாம்ல மாற்றலை, சரி நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே வெளியே வரீங்க. அங்கே பார்த்தா சாரா அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க ஒரு பக்கம், ரக்ஷு ஒரு பக்கம் உங்களை பார்க்க கூட இல்லை அப்படியே திரும்பி உட்காந்துட்ருக்கா. நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு நோட் பண்ணுறீங்க. எம்மி வந்து அப்படி பார்க்குறா. பேசு அவட்ட, பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கா. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. எனக்கு பேச தைரியம் இல்லை, நான் பேசினது கொஞ்சமாக நெஞ்சமா அவள் இந்த மணி பண்ண நீ தோணலை அப்படின்னு வந்துட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. நீ பேசாமல் இந்த மாதிரி சொல்லாத, நீ பேசிட்டதுனால இது பண்ணி ஏதோ அவள் மன்னிக்கல, அது ரெண்டாவது விஷயம். நீ உன்னோட மன்னிப்பை கேட்டுரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கிட்ட போயிட்டு ரக்ஷு மடியில் அப்படி போய் படுக்கிறீங்க. ரக்ஷு பிடிச்சி உங்கள் தலையை அப்படி தள்ளி விட்டா போடி அங்கிட்ட அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு என்ன மச்சான் எது தள்ளி விட்றா, ஒழுங்கு மதியாக போயிடுவேன், உன்கிட்ட பேசி எனக்கு பிடிக்கல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றா. நீங்கள் வந்துட்டு என்னடி என்ன நொன்னடி, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா. மச்சான் சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட அப்படியே வந்து அவளை அப்படியே எப்படி சொல்கிறது, அவள் கூட விளாடுற மாதிரி அவள் இடுப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே கீச்சம் கட்டுறது, அவள் கழுத்தில் கீச்சம் கட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அவள் வந்து சிரிச்சிட்டா ஒரு கட்டத்தில். சரி சும்மா வந்து தொல்லை நாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் ஒரு அடி போட்டெக்ஸ்லேயே போடுறாங்க. வலிக்கிடி, வலிக்கட்டும் உனக்கு வலிக்கணும், நல்லா வலிக்கணும், என்ன பேச்சு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறா. நீங்கள் வந்து சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மழையில் அப்படி படுத்துட்டு அவட்ட நார்மலாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் எமி வந்து சாரி ஜாரா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட பேசிட்டா என்கிட்ட பேசவே மாட்றா அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கு. நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு சாரா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவள் வந்துட்டு அப்படி திரும்பவே இல்லை. கூப்பிட்றீங்க தெரியுது, இருந்தாலும் வேணே திரும்ப உட்காந்துட்ருக்கு. நீங்கள் போயிட்டு அப்படியே அவள் முன்னாடி போயிட்டீங்க. அவள் முன்னாடி போய்ட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணிங்க. ஏன்னா அவள் பெட்டில் உட்காந்துருப்பா, நீங்கள் அவள் பெட்டுக்கு முன்னாடி அங்கிட்ட வந்துட்டு நீல் டவுன் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டா. நீங்கள் வந்துட்டு மூஞ்சி அப்படியே மாதிரி திருப்பிட்டு ஃபேஸை கப் பண்ணிட்டீங்க. இங்கே பாரு சாரா, சாரி நான் அன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தேன், அதனால தான் நான் அப்படி திட்டேன். எனக்கு தெரியும் நான் பேசினது ரொம்ப பெரிய தப்பு, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, நான் பண்ண தப்பு தான், நான் அப்படி பேசக்கூடாது, பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு சாரா, ரியலி சாரி சாரா, என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ் சாரா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு கெஞ்சுறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட கண்ணீரே வந்துட்டு. ஏன்னா நீங்கள் பேசுனது அப்படி தானே, ஏன்னா நீங்கள் பேசின தப்பு, இன்னொன்று அவளும் பேச மாட்டேற மாதிரி தூக்கி வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அழுது, நீங்கள் ஒரு பக்கம் அழுவுறீங்க, கண்ணீர் வருது. அவள் வந்துட்டு சரி நான் மன்னிச்சிட்டு போடி அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்றா. நீங்கள் வந்துட்டு மச்சான் என்னடி இப்போவும் தள்ளி விட்டு போகிற அப்படின்னு சொல்லுவோம். நீ பேசினால நீ என்ன கேட்ட, நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த பொண்ணு அழுதுட்டு, நீங்கள் மச்சான் அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ அப்படியே ஹக் பண்ணி என்ன இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயா, எனக்கு அவ்வளோதான் மாதிரியான நான் பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி அவ்வளோ உங்கள் பொட்டில் ஒரு டப்புன்னு ஒரு அடி வைக்கிறா. நீங்கள் வந்துட்டு நான் வலிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படி சிரிச்சிட்டு அழுகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஃபன்னாக அப்படியே வந்து பேசிட்டு இப்போ அப்படியே சமாதானம் ஆகிட்டீங்க 3 பேரும். இப்போ 4 பேரும் அப்படி சேர்ந்துட்டு செம்மையாக ரூமில் ஃபுல்லாக பாட்டை போட்டு அலற வைக்கிறீங்க. வைப்பு அப்படியே பாட்டை போட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கீங்க. ஜிமின் பக்கத்து ரூம் தானே, அவர் வந்துட்டு என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ரூம் தான் நாக் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் அதை கவனிக்கவே இல்லை, ஏன்னா பாட்டை அப்படியே அலற வச்சு சவுண்டாக வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அவர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பட் திறக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒரு இடத்துல திறந்துட்டார். என்ன இது போட்டு சவுண்டாக இப்படி அலற வைக்கிறீங்கன்னு போட்டு அப்படியே லைட்டாக திறந்துட்டு பார்க்காரு. பார்த்தா 4 பேரும் உள்ள அந்த ஆட்டம் ஆடுறீங்க, பெட்டு மேலே ஏறி நின்றுட்டு. அதுலேயும் சாரா ரக்ஷுலாம் வந்துட்டு அந்த குத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. எமிலாம் அவள் ட்ரெஸ் எதையோ ஒன்று தூக்கிட்டு கையில் வச்சு சுற்றி தான் ஆடிட்டு இருக்கா. அவரோட பக்கத்து எமி அதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னா அவ்வளோ கேஷுவலாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு இப்போது தர லோக்கலாக இறங்கி ஆடா இந்த குத்துறாள் எங்கள் மட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு 4 பேரும் அந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஆகாஷ் ஒன்று இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்காங்க. இங்கே பார்த்தா ஜிமின் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அவனுங்க வந்துட்டு பார்த்துட்டு என்ன சார் அந்த ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்க மட்டும், சார் கொஞ்சம் இருறா அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீயா
என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் அங்கே என்ன சார் எட்டி பார்க்குறீங்க? அது என்ன நான் எங்கே சொல்கிறது, நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அவங்க ஆடிப்பெல்லாம் அந்த குத்து குத்திட்டு இருக்கீங்க, அந்த ஆட்டம் ஆடுறீங்க, அவங்க பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி ஆடுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுங்களா அவளுங்க பிசாசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பூட்டிட்டு போயிருங்க, மறுபடி உங்களையும் இழுத்து தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி பண்ணி விட்ருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் எஸ்கேப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவரும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு, சரி ஏதோ ஒன்று நார்மலாக சந்தோஷமா தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்துட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்து கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.